ஹலோ ஹால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சி இந்த மசாலாவோட மேங்களூர் ப்ரான் கீ ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த கீ சேர்த்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக மணமாக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்ச மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 kg ப்ரானை வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு 300 கிராம் ப்ரான் வந்து கிடச்சிது. ஸோ வந்துட்டு அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மேங்களூர் கீ ரோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லா விதமான சைட் டிஷ்க்குமே செம்ம பக்காவான காம்பினேஷனாக இருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருந்தால் இந்த ரெசிபி நீங்கள் திருப்பி திருப்பி செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய்.